Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 14/3/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:30க்கு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025ல் ஒரு மாணவருக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான மதிப்பெண் எவ்வளவு வேண்டும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர்னுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் முழுமையாக பார்த்துக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா உங்களுடைய ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேருவதற்கான மதிப்பெண், அதாவது கட் ஆஃபு, அதனுடைய ஸ்டேட் ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்க், அதே போல் கம்யூனல் ரேங்க் எவ்வளவு, எந்த காலேஜ் வரைக்கும் கிடச்சிருக்குதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். கேட்டகரி வைஸாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த ஸ்டேட் ரேங்க்கில், எவ்வளோ கம்யூனல் ரேங்க்கில், என்ன ஸ்கோருக்கு எந்த காலேஜ் கிடச்சிது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது காலேஜ் வைஸாக உங்களுக்கு கட் ஆஃப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நீ வரக்கூடிய நாட்களில் ஆல் டிக்கெட் வர்றதுக்குள்ளே நம்ம இருக்கிற எல்லா காலேஜஸையும் கவர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 92.5%. இதை முடிச்சுட்டு அடுத்தது 7.5%க்கும் போட்டலாம், டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் போட்டலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போட்டலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மருத்துவ இடங்களில் ஆல் இண்டியா கோட்டாக்கு சீட்ஸ் போக 7.5% ரிசர்வேஷனுக்கு சீட்டு போக ரிமைனிங் இருக்கிற சீட்ஸ் எவ்வளவு 92.5க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3871 சீட்டு. இது 2024 சீட் மேட்ரிக்ஸினுடைய அடிப்படையில். 2025 சீட் மேட்ரிக்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 100 சீட் இருக்கிற கல்லூரியில் 150 சீட் இருக்கிற கல்லூரியில் 200 அப்படின்னு மாற்றினாங்க அப்படின்னா இந்த ரேங்க் அப்படிங்கிறது மாறும். இதில் மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ரேங்கை பார்த்துக்குங்க. மார்க் அப்படிங்கிறது எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும். மார்க் நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது மாறும், ரேங்க் மாறாது. எதனால் அப்படின்னா, நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய அந்த வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அந்த கொஸ்டின் பேப்பருக்கு மாணவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. டஃப்பாக இருக்குது அப்படின்னா உடனே பயப்பட வேண்டியதில்லை. கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னா கட் ஆஃப் குறையும், கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படின்னா கட் ஆஃப் ஏறும். அதனால் நீங்கள் இந்த மதிப்பெண்ணை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இப்போது இதே மார்க்குக்கு தான் இந்த வருஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை விட கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா இந்த மார்க் கூடலாம், கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுன்னா இந்த மதிப்பெண் அப்படிங்கிறது குறையலாம். இப்போ நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 2024 1388 ஸ்டேட் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. கம்யூனல் ரேங்க்கு ஜென்ரலுக்கு இல்லை, அதாவது இந்த கல்லூரியில் க்ளோஸ் ஆகும்போது இல்லை. அப்போ 650 மதிப்பெண்ணுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தேனியில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. 2024 கவர்மெண்ட் கோட்டாக்கு 92.5%க்கு. பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் 3302 ஸ்டேட் ரேங்க்குக்கும் 2017 கம்யூனல் ரேங்க்குக்கும் 618 மார்க்குக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் க்ளோஸ் ஆகிருக்குது. பிசிஎம் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3781 மார்க் ஸ்டேட் ரேங்க்குக்கும், கம்யூனல் ரேங்க் 208க்கும் 611 மார்க்குக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 4486 ஸ்டேட் ரேங்க்குக்கும் 1093 கம்யூனல் ரேங்க்குக்கும் 602 நீட் ஸ்கோருக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸில் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 10635 10,635 ஸ்டேட் ரேங்க்குக்கும் 728 கம்யூனல் ரேங்க்குக்கும் நீட் ஸ்கோர் 530க்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸில் 2024 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 15681 ஸ்டேட் ரேங்க்குக்கும் கம்யூனல் ரேங்க் 133க்கும் 463 நீட் ஸ்கோருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினத்தில் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு 14702 ஸ்டேட் ரேங்க்குக்கும் 44 கம்யூனல் ரேங்க்குக்கும் 477 நீட் ஸ்கோருக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ராமநாதபுரத்தில் க்ளோஸ் ஆகிருக்குது. ராமநாதபுரம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போது டைம் பீயிங் எய்ம்ஸ்
காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ராமநாதபுரம் கேம்பஸில் தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இந்த டைம் நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த தகவல் வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது ஃபைனலாக நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, 2024 இருந்த அதே கட் ஆஃப் மார்க் தான் இந்த வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கொஷின் பேப்பர்னுடைய ஸ்டாண்டர்டு, அந்த பேப்பர்னுடைய டஃப்பு இல்லை ஈஸி ஆர் மாடரேட், இதனை பொறுத்து அந்த கொஷின் பேப்பருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதனை பொறுத்து நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது கூடலாம் அல்லது குறையலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஸ்கோரை வந்து வரி பண்ணிக்க வேண்டியதில்லை, நீட் மார்க்கை வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. உங்களுடைய ரிசல்ட்டில் இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் உறுதி அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஸ்டேட் ரேங்க்லேயும் கம்யூனல் ரேங்க்லேயும் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த நம்பருக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய 92.5% ரிசர்வேஷனில் வரக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கண்டிப்பாக கிடைத்துவிடும். இதுவே வந்து 2025 இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேங்க்லேயும் மார்க்லேயும் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய விருப்ப கல்லூரி என்ன, அதில் உங்களுக்கு காலேஜ் வைஸாக கல்லூரி வைஸாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜினுடைய கட் ஆஃப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கட் ஆஃப் என்ன, 2024 7.5க்கு கட் ஆஃப் என்ன, டீம்டு யூனிவர்சிட்டியினுடைய கட் ஆஃப் என்ன, எல்லாத்தையுமே நீ வரக்கூடிய நாட்களில் நம்ம போஸ்ட் பண்ணலான் இருக்கிறோம். தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போது நீட் 2025க்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்ட மாணவர்கள் வேரியஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, இது மாதிரியான எல்லா இடங்கள்லையும் இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ ஆர் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீட் யூஜி 2025க்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அண்டு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரம் 1 December 2024 நிறைய மாணவர்கள் இதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வேணாலும் எழுதிக்கலாம், ஆஃப்லைன் டெஸ்ட் வேணாலும் எழுதிக்கலாம். 35 டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம். இப்போ 38 டெஸ்ட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது. இன்னமும் 50 நாட்கள் உள்ளன. இந்த 50 நாட்களில் மேக்ஸிமம் எவ்வளோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண முடியுமோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய விருப்பத்தின் பேரில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது, அதாவது கூடுதல் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன் இதெல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். OMR ஷீட்டும் சென்ட் பண்ணிடுவோம். ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் 720க்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது இமிடியேட்டாக ஸ்கோர் கார்டு உங்களுக்கு வந்துடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தவறான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி வந்துடும். இதுக்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க உங்களுடைய கூடுதல் நேரத்தை இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் டே ஸ்காலராக ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்லை ரூம் எடுத்து படிச்சுட்டு இருந்தாலோ வீட்டிலிருந்து டே ஸ்காலராக போயிட்டு வந்தாலோ செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஷெட்யூல் ஆகட்டும் இல்லை கோச்சிங் சென்டருடைய ஷெட்யூல் ஆகட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.